ஹாய் ஹலோ இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு ரவை தான் மெயின் இன்க்ரீடியண்ட். தண்ணியோட அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனேயும் இதில் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு இதில் வந்து நம்ம சேர்த்தலாம். நீங்கள் இதில் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது சேர்க்கலை, தட் இஸ் ஆப்ஷனல். ஒரு வேளை உங்களுக்கு டிஷ்ஷு காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது இல்லைட்டானா வந்து நம்ம இது கூட சேர்க்கலாம், லைக் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ரவையை வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே வந்து நல்லா ஆட் பண்ணிடுங்க. கிண்டி விட்டுட்டே ஆட் பண்ணணும் இல்லை, அப்படியே ஹோலாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிண்டி விட்டாலும் இங்கே வந்து கட்டி நமக்கு சேராது. ஸோ இந்த ரவை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நல்லா வந்து ரவை வெந்திருக்கும். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி நல்லா இதில் வந்து கொதிக்க விட்டுறேன். லைக் ரவையோட அமௌண்ட்டுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு டபுளாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரவை நல்லா வேகும், வெந்தும் நமக்கு நல்லா ரெசிபி வரும். ஸோ ரவையை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆனோன்னும் இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதில் வந்து நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷனல். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அரிசி மாவு சேர்த்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்ட உடனேயும் நம்ம வந்து இதை கையில் வந்து நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு இதை வந்து நான் பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஷேப் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உளுந்த வடை செய்வோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து தான் நான் இன்றைக்கி போட்டிருந்தேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். அந்த கொதிக்கிறதுல நான் எடுத்து வச்சுருந்த அந்த மாவை வந்து நான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஆக்சுவலி இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம ஒட்ட விடாமல் பார்த்துக்கணும். இது நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்த உடனேயும் ஃபில்டர் பண்ணி இதை எடுத்துக்கிங்க. சூப்பரான ஒரு ரவை வடை ரெடி. அண்ட் இந்த இதை வந்து நீங்கள் லைக் ரைஸ் கூட, சாம்பார் ரைஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம உளுந்த வடைக்கு உளுந்த ஊற வச்சு அதை பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக இப்படி நம்ம வந்து செய்யலாம். தேங்க்யூ.